நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. இன்னைக்கு டைம் பாஸ் ஷோவில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷோக்கு போல வாங்க. ஆக்டர் மாதவன் இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லலாம். பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஓ அடி மை சாக்லேட் பாய் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக கத்திலாம் பயங்கரமாக அப்படியே லவ்வெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து அவர் வந்து ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். படத்தோட பேர் வந்து இறுதி சுற்று. பட் இதில் வந்து வழக்கமாக அவர் பண்ணுற அந்த சாக்லேட் பாய் ரோல்ஸ்லாம் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் கோச். பா மாதவன் அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதுல. படத்தோட டைரக்டர் வந்து சுதா கொங்காரா. இவங்க யார் அப்படின்னா நம்ம மணி சாரோட அசிஸ்டன்ட். மணி சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னாலே படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல வந்து ரெண்டு ஹீரோயின்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரித்திகா சிங், மும்தாஸ் சர்க்கார், அப்புறம் நாசர், ராதா ரவி இவங்க எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்றாங்க. இந்த படத்துல வந்து பாக்ஸிங் கோச் அப்படின்றதுனால லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போய் பிசிக்கலா மென்டலா ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்காராம். அது மட்டும் இல்லாம பாக்ஸிங்காக ஒரு கிராஷ் கோர்ஸ்லாம் கூட பண்ணிருக்காருங்க. டீசரை பார்க்கும்போதே வந்து மாதவனோட அந்த லுக்கு, அந்த ஒரு ஆட்டிடியூடு, உண்மையாவது மாதவனா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பயங்கர டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா அவருக்கு, டைரக்டருக்கு, அந்த தமிழ் சினிமாவுக்கே ஒரு வெற்றி அடைகிறதுக்கு விஜய் டிவி சார்பா வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபு ஒரு மேன்லியான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரீசெண்டா நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் வெள்ளக்காரதுரை. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாவே விக்ரம் பிரபு அப்படின்னாலே வந்து அவர் வந்து பயங்கர சீரியஸான ரோல்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ஸோ அவரோட ஸ்டைல்ல இருந்து ஒரு டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழில் சார். எழில் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். தேசிங் ராஜா, மனங்கொத்து பறவை, துல்லாதவனும் துளும் இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் வந்து ஸ்ரீதிவ்யா. அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்ல வேணாம். நிறைய யங்ஸ்டர்ஸோட ஹார்ட்டை வந்து டச் பண்ண ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து அவங்க தான் நம்ம விக்ரம் பிரபு கூட வந்து ஜோடி சேர்ந்திருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சூரி வந்து காமெடினா நம்ம விக்ரம் பிரபு கூட சேர்ந்தவர் நடிச்சிருக்கிறார். ஸோ இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த படம் நம்ம விக்ரம் பிரபுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு விஜய் டிவி சார்பா வாழ்த்துக்கள். வணக்கம். இது வரைக்கும் என்ன நீங்கள் கும்கியில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இவன் வேறு மாதிரியில் பார்த்துருப்பீங்க, சிகரம் தொடு, அரிமா நம்பி, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ். பட் முதல் முறையாக ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் வெள்ளக்காரதுரைன்னு பண்ணுறேன். இது வந்து இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ண கேரியரில் மனங்குத்தி பறவை, தேசிங் ராஜா, நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளக்காரதுரை. இந்த படம் வந்து லவ் ஸ்டோரி, கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது, இது கூட நிறையா காமெடி இருக்குது. ஒரு நியூ அட்டெம்ப்ட் எனக்கு. இது வரைக்கும் வெறும் ஆக்ஷன் படம் அதே மெயின் ஃபோக்கஸாக வச்சிட்ருந்தேன். அஃப்கோர்ஸ் கும்கி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அடுத்த 3 படங்கள் வந்து ஜாஸ்தி ஆக்ஷன் பேஸ்ட் ட்ராமா. அண்ட் முதல் முறையாக வெள்ளக்காரதுரை வந்து ஒரு ஃபுல் லென்த் காமெடி ட்ரை பண்ணுறது வந்து பிகாஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம், எல்லாத்துலேயும் கம்ஃபர்டபுள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் இது. வந்து ஐ திங்க் ஆஃப் த 5 மூவிஸில் வந்து த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எழில் சார். மோஸ்ட் நம்பர் ஆஃப் மூவிஸ் செஞ்சுருக்காரு. அண்ட் அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வச்சு போனேன். இந்த படம் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ அன்பண்ணனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ அன்பண்ணன்ட்ட விக்ரமோட டேட் இருந்தது. ஸோ அப்போ வந்து
இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருக்கே சார், இது வந்து விக்ரமுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அன்பண்ணன் தான் கேட்டார். அப்போ சரி ஓகே. விக்ரம் வந்து ஆக்ஷன் அப்படி இப்படின்னு வேறு ஒரு ஜோனரில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை விட வந்து இது ஒரு புதுசாக இருக்கும், அவருக்கும் ஒரு களம் புதுசாக இருக்கும். வில்லேஜ் வந்து இது வரைக்கும் விக்கி பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து ஒரு புதுசாக இருக்கும், புது டைப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான். ப்ரொடியூசர் சார் அன்பு சார் தான் அனுப்பிச்சி விட்டார். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஷார்ட்டாக சொன்னார், என்ன மேட்ரு, என்ன இது, என்ன ஒரு ட்ராவலில் இருக்கும், எப்படி என்ன மாதிரி ஒரு காமெடியில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு. அண்ட் கேட்ட உடனே ஓகேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து எனக்கு, நானும் ஒரு ஆடியன்ஸை தான் பார்ப்பேன் ஸ்கிரிப்ட் கேட்க போது. ஸோ எனக்கும் ஓகே ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தேவை, ஒரு 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 வேரியேஷன் ஒன்று தேவை. அண்ட் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு அரசியல் இறங்குற எண்ணம் இருக்கா? நான் இருக்கேன், என்ன நம்புங்க. பாலிடிக்ஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? காதல்ல தோத்தா டாடி, ஜெயிச்சா டாடி. போடா லூசு, என்ன வேணாலும் சொல்லு, என் அப்பாவை பத்தி பேசாத. அவனுக்கு பாட்டு வரல, தங்கச்சி தான் வந்துச்சு, கூட்டிட்டு ஓடிட்டேன். என் மேல அவ்வளவு பிரியமா? உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். வெள்ளைக்காரதுரை வந்து நான் சைன் பண்ண 3வது படம். ஸ்ரீதேவியா வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அன்பண்ணன் தான். அது வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து அந்த படம் பெரிய ஹிட்டு. ஸோ சென்டிமெண்ட்டாக வந்து ஹிட்டான ஹீரோயின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த படம் பார்த்தப்போ எனக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் இந்த வெள்ளக்காரதுரைக்கும் ரொம்ப செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டோரி அண்ட் மை கேரக்டர். ஸ்பெஷலி ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் கூட கலாட்டை பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் இன்னசென்ஸ் இருக்கும். இதில் அது கிடையாது, ரொம்ப போல்டான பர்சன். அண்ட் ஹீரோன்னு சூரியனு வில்லன்னு கூட டீஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் வெரி யங் ஆக்ட்ரஸ் பட் வெரி டேலண்டட் ஃபைண்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு. நிச்சயம் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய ஹிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காமெடி வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். விக்கியும் சூரியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காம்பினேஷனுக்குள்ளே ஸ்ரீதேவியா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 3 பேருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக எலிவேட் ஆச்சு. இந்த படத்தில் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி கடைசி வரைக்கும் இது ஒயிட்டு மெயின்டைன் பண்ண போதும். மானங்கட்டவன நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி முட்டையை திடித்திம்பானா? அம்மாடிவான் அழகு செமதூடு, உன்னை கண்டா பொழுதும் திருநாடு. சூரி சார் எந்த படம் போனாலும் வந்தாங்க. இது 3rd ஃபிலிம் அவங்க கூட. ஃபஸ்ட் படம்ல அவ்வளோ சீன்ஸ் இல்லை, ஜீவாவில் கூட அவ்வளோ சீன்ஸ் இல்லை. இதில் தான் நிறைய சீன்ஸ் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவங்கள ஆக்டிங். இதில் நேரில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் காமெடி செய்கிறோம், கூடிய சூரி இருக்கார் அப்படின்னு தெரிய போது அவர் எந்த அளவுக்கு எப்படி செய்ய போகிற சீனை, நான் அதை எப்படி அவரோட சேர்ந்து எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம், என்னோடய கேரக்டர் ஏற்ற மாதிரியே நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டெய்லி உட்காந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரவைஸும் பண்ணுவோம் டைரக்டரோட மேற்பார்வையில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசி கன்வின்ஸ் பண்ணி பேசி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு வந்து சூரி, சிங்கம்புலி இந்த டீமெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுனால தான் வந்து ஒரு 3-4 ஃபிலிமாக கண்டினியூவாக என்னால் ஒர்க் பண்ண முடியுது அவங்க கூட. சின்ன சிறுசுக லவ் பண்ணுவோம், பெரிய மனுஷன் நீ தானே போண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். உங்க கண்ணால நான் எப்படி வரேன்? நடிகர் திலகம் இல்லைன்னு கவலைப்படாத, நல்லா நடிக்க பொண்ணு பிறந்திருக்கா மறந்தும் விடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வான்மறையதை என் மனமதில் விதைத்திடவாராய், பலுகி பெருகி பலன் தரையலை வாழ்த்திடவா. தித்திக்கும் இயேசுவே, திக்கெட்டும் வெல்லவே, மன்னிப்பின் தேவனே, ரட்சிப்பின் கீதமே, வானோடும் பாட பாட வாருமே. ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே,
பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடையும் ஒரு நல்ல எண்ணத்தோடையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த சிசிஏ நிச்சயமாக கடவுளோட அனுகிரகம் பெற்றிருக்கும். கயல் படம் பிரபு சாலமன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம். அண்ட் பிரபு சாலமன் சார் வந்து அவரோட பாலிசி வந்து என்ன அப்படின்னா, அவரோட படத்தில் கண்டிப்பாக நியூ ஃபேஸஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த வகையில் இந்த படத்துலையும் வந்து 2 நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் சூப்பராக பேசியிருக்கிறாங்க, பாருங்க. இவங்க வாழ்க்கை எதை நோக்கியா போயிட்டு இருக்கு? இந்த கயல் திரைப்படம் வந்து ஒரு பயண கதை. ஆரோன் சாக்ரட்டிஸ்ன்ற 2 கதாபாத்திரங்களுடைய பயணம். இப்படிலாம் திட்டம் போட்டு நம்ம இன்னைக்கு வாழணும்னு நினைக்கிறப்ப அப்படிலாம் கிடையாது. அப்படி திட்டம் போடுறதெல்லாம் பொய். அடுத்தது என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இதுதான் இயற்கை அப்படின்னு ரொம்ப படிக்கலைன்னாலும் அந்த வேதாந்த நாலேஜோட ட்ராவல் பண்ணுற 2 கேரக்டர்ஸ். இவங்க வாழ்க்கை எதை நோக்கியா போயிட்டு இருக்கு? எத்தனையோ பேர் காதலிக்காமலே செத்து போயிருப்பாங்களா? பல பேர் காதலியாலேயே செத்து போயிருப்பாங்கல்ல. பறவையா பறக்கிறோம், காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவா சிரிக்கிறோம். நான் சந்திரன், கயல் படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன். பிரபு சாலமன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் மதன் சார் மற்றும் ஜேம்ஸ் சார் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஆனந்தி ஹியர். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம். இந்த படத்தில் ஜமீன்தார் ரோல் பண்ணுறேன். சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பிரபு சாலமன் சார் ஆஃபீஸ்லேருந்து. கயல் படத்தில் ஜமீன்தார் கேரக்டருக்கு அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சார் சொல்கிறாரு. நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னேன். என்ன பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா, எனக்கு பயங்கர தமாஷா இருந்துச்சு. இல்லை நம்மளுக்கு பேமெண்ட்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. இல்லை சார் அதெல்லாம் வேண்டியில்லை, அவர் சார் படத்தில் இல்லை பேமெண்ட் சொல்லுங்கன்ட்டு. அப்போ தான் தெரியும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண ஒரு டீம் இந்த டீமு. பறவையா பறக்கிறோம், காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவா சிரிக்கிறோம். படத்தில் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிஷன்ஸ் போய் ஒரு நிறைய தேட்டர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஐ வாஸ் ஆக்டிவ். அண்ட் அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு. அப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் தான் வந்துட்டு செலக்ட் ஆனேன். நான் வந்து when I was shooting for பொரியாலன் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு மேனேஜர் மீட் பண்ணேன். அந்த அண்ணா சொன்ன பிரபு சாலமன் சாருக்கும் ஒரு ஹீரோயின் வேணும், அந்த ஹீரோயின் வந்து சர்வெண்ட் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் அமிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அமிச்சிட்டேன். வித்தவுட் மேக்கப், வித் டல் ட்ரெஸ், வித் டல் காஸ்ட்யூம் அமிச்சேன். ஸோ அதனால எனக்கு கால் வந்த பிரபு சார் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சாங்க்கு ஆடிஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஐ காட் எ கால், சந்திரன் கூட ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் எக்ஸைட்டட், ஓகே இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு சந்திரன் கூட ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆயிடுச்சு. அவ கண்ணை பார்த்து பேச பேச உள்ளார அப்படியே இடியும் மின்னலும் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சியா? எங்கிருந்து வந்தாயோ, எதற்காக வந்தாயோ, என்னமோ சொன்னாயே, கதை பேசி போனாயே. மியூசிக் பார்த்தீங்கன்னா இமான் சார் போட்டிருக்காரு. ஆல் தி 7 songs ஆர் ஆல்ரெடி அ ஹிட். அண்ட் என்னோட ஃபேவரட் சாங் வந்துட்டு எங்க புள்ள இருக்க கிளைமேக்ஸ் சாங் சங் பை பல்ராமையா சார். படத்தில் வந்துட்டு மியூசிக்கே வந்துட்டு ஒரு கேரக்டராக ட்ராவல் ஆயிருக்கு.
and the last 20 minutes is a musical emotional journey. இமான் சருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். மைனா, கும்கி சாங்ஸ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். இப்போது இமான் சார் மியூசிக்கில் நடித்தது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. லைக் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் 7 songs, all the 7 songs are my favorite songs, and especially உன்னை இப்போ பார்க்கணும் சாங்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். உன்னை இப்போ பார்க்கணும், ஒன்று பேசணும், என்ன கொட்டி தீக்கணும், அன்பை காட்டணும், வரவே மனம் தேம்புதே, இப்போ இந்த கையல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக சவுண்ட் ஃபார்மேட் டால்பி அட்மாஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் சவுண்டை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு லைவ் தான் போகணுன்னு முடிவு பண்ணோம். நோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மோர் தென் ஒரு 100 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இதில் வந்து லைவாக வாஸ்து எடுத்திருக்கோம். ஒரு 50 பீஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸே எடுத்திருக்கோம். நம்ம வயலின், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ், இந்த ஸ்ட்ரிங் செக்ஷனே ஒரு 50 பேர் எடுத்திருக்கோம். எஸ்பெஷலி வந்து இடம் வேணும். முதல்ல ஒரு 70 பேர் உட்காந்து வயலின் வாசிக்கலாம் இடம் இல்லை, ஸ்டுடியோஸ். அப்புறம் விஜிபியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹால் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அங்கே கொண்டு போய் பண்ணோம். அண்ட் அதோடைய நியூவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மும்பையிலேருந்து டீம் வந்து எங்களுக்கு அந்த டால்பியோடைய நியூவான்சஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலிமா எப்படி லேயர் பண்ணலாம், சவுண்ட் சைடு எப்படி லேயர் பண்ணலாம், மியூசிக் எப்படி லேயர் பண்ணலான்ற ஒரு டெக்னிக்காலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதில் வந்து ஸ்கோரிங் உட்காந்தோம். இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a மியூசிக்கல் ஃபிலிம். பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து உங்களை வேறு ஒரு 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 ஆளாக அப்படியே ஒரு அரவணைச்சி ஒரு அலை போல் அழைச்சிட்டு போகும். ஸோ இமானும் நானும் இந்த படத்தில் அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். சாங்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டிச்சிங் ஸ்ட்ரென்த்தாக வந்து இசை இருக்கும். நிச்சயமாக சாங்ஸ் எல்லாமே ஃபீல் குட் நம்பர்ஸ் தான். இந்த திரைப்படத்தில் சாங்ஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும், என்னோட சினிமாட்டோகிராஃபர் வெற்றிவேல் மகேந்திரன். இந்த படம் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிமு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து 3 months வந்து கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணியில் ஒரு பெரிய டப்பில் எல்லாம் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த படத்தில் அவ்வளோ நாங்களாச்சும் அந்த ஃபோர்ஸாக வாட்டர் வரப்போ எங்களால் வந்து கயிறு கட்டி நாங்கள் நின்றுவோம். ஆனால் அவர் கேமராவும் பிடிக்கணும், அதே சமயம் வந்து ஃப்ரேமையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டம். சுனாமி என்னன்றதை பற்றி அந்த படத்தில் ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. நீ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த முதல் படம் இந்த படம். நீங்கள் சீரியலெல்லாம் பார்க்க முடியாது, தியேட்டரில் போய் பாருங்கள். Prabhu Solomon sir has given the best of advice to the entire cast and crew. எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். Day 1 to day 170, 180 days ஷூட் பண்ணோம். லாஸ்ட் டே வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். பிரபு சால்மன் சார் வந்து என்ன டீச்சர், காட், எவ்ரி திங். நான் பிரபு சால்மன் சார் படுத்தது பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். நான் முன்னாடி படங்கள் எல்லாமே ஜஸ்ட் சும்மா பண்ணிட்டேன் படம், லைக் வை டு வேஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் கயல் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆக்டிங் அண்ட் ஆக்ட்ரஸ் காட் சேஞ்ச்ட். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது, பேஷனாக பண்ணணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், அது எல்லாமே நான் பிரபு சார்லேருந்து கற்றுக்கிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் மெனி திங்ஸ், அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த டைமிங் சென்ஸ், எவ்ரி திங் ஐ காட் லேர்ன் ஃப்ரம் பிரபு சார். கயல் வந்து இட் வில் பி ஒரு ரொமான்டிக் மூட் இருக்கும் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே. இந்த படத்தோட மிக்ஸும் டால்பி அட்மாஸ் அந்த டெக்னிக்கில் பண்ணியிருக்கோம். அந்த பிக் ஸ்க்ரீன்ஸில் வாட்ச் பண்ணுறப்ப யூ வில் என்ஜாய் த இம்பாக்ட் ஆஃப் சுனாமி இந்த கடைசி 20 நிமிஷமும். எங்க உள்ள இருக்க நீ சொல்லடி, கண்ணு முன்ன வந்து நீ கொஞ்சம் நில்லடி.
உங்கள் விஜய். இந்த வாரம் விஜய் கோல்டன் மூமெண்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் பற்றி தான். இன்னைக்கு நான் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரோட திரைப்பயண வாழ்க்கையை பற்றி, அதாவது சினிமா மேலே அவருக்கு எவ்வளோ பேஷன் இருக்குது, சினிமா அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான சிலரும் பேசியிருக்கிறாங்க. பாருங்க. பட் என்னோட ஸ்பெஷல் ஃபேவரட் அப்படின்னு கேட்டால் அது வந்து தண்ணீர்ங்கிற படத்தை சொல்லலாம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம், கேபி சாருடைய படங்கள்லேயே. வாழ்ந்தா அக்னி சாட்சி, அரவிந்தன் கண்ணம்மா மாதிரி வாழணுங்கிற மாதிரி ஒரு ஆசை ஏற்படுத்தின படம் அவர் உருவாக்கி அக்னி சாட்சி. புது கவிதைகளை பின்னணியாக வச்சு அந்த படத்தை உருவாக்கியிருப்பார். முதல்ல டைரக்டர் சார் என்ன அண்ணாமலை படத்துக்காக கூப்பிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்குறதுக்காக காலையில் 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தார். ரொம்ப எளிமையாக அந்த 7 மணிக்கு காலையில் ஏதோ குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த தொழில் பக்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பேரும் புகழும், இப்படி ஒரு டைரக்டர் ஆகியிருக்க முடியாதுன்ற ஒரு ரகசியத்தை அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் 100 படங்களை இயக்கினார் என்பது சாதனை அல்ல, 100 பரிசோதனைகளை செய்தார் என்பதே சாதனை. அவரது ஒவ்வொரு படமும் ஒரு பரிசோதனை படம். எனக்கு முதல்ல பஞ்சமில்லாமல் பாராட்ட தெரியும். நான் ஒரு ரசிகன், அப்புறம் தான் கலைஞன். இந்த ரசிகனுங்கிற இடத்துல தான் பாலச்சந்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. அதனால் அவருடைய முயற்சிகள்லாம் நல்லா வரணும், இன்னும் எடுக்கிற படங்கள்லாம் நல்லா ஓடும். அவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், அது நிச்சயம். வாழ்க அவருடைய புகழ். நான் பாலச்சந்தரோட பணியாற்றியதில் என்னுடைய விசேஷம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்னு அவர் தான் கண்டுபிடிச்சார். நான் ஆதி காலத்தில் நாடகக்காரன் தான் இருந்தாலும், நான் சினிமாவில் என்னுடைய தொழில் பாட்டு எழுதுறது தான் இருந்தாலும், பொய்க்கால் குதிரைகளில் எனக்குள்ள ஒரு நடிகர் இருக்கிறதா கண்டுபிடிச்சார். நான் முதல் நாள் ஷூட்டிங் வந்து ஆக்ட் பண்ணேன். இது எனக்கு வராது, என்னை விட்டுருங்கன்னு ஓடினேன். இழுத்து பிடிச்சி என்னை நடிக்க வச்சார். அது மாதிரி அப்புறம் இப்போ கையளவு மனசில் நடித்தேன். நான் கையளவு மனசில் நடித்ததை பார்த்து சிவாஜியே கண்ணீர் சிந்தினேன்னு என்கிட்ட சொன்னார். இந்த பெருமையெல்லாம் பாலச்சந்தர் தான் சேரும். ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே சிகரெட்டை வாயில் போடுவார், அதை அப்படியே ஒரு படத்தை யூஸ் பண்ணிப்பார். கமல் வந்து பிரமாமா மிமிக்ரி பண்ணுவார், ஃபிசிக்கலாக அக்ரபாட்ஸ் நிறையா பண்ணுவார், அதெல்லாம் அப்படியே படங்கள் யூஸ் பண்ணுவார். நான் யோகா பண்ணுவேன், ஒட்டியானாங்க சொல்லி இந்த வைட்டை ரோல் பண்ணுற விஷயம் பண்ணுவேன், அதை அப்படியே அக்னி சாட்சியில் ஒரு சீனில் யூஸ் பண்ணிப்பார். அதாவது படங்களில் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுவார், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவர் அந்த மூமெண்ட்லாம் கொடுத்து ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிற விதமே ஒவ்வொன்றும் ஒரு ஷாட் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரேம், ஒரு அழகான ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதில் ஆரம்பித்தது அப்போது அந்த 1955-56 நினைக்கிறேன். அப்போ ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும், இத்தனை வருஷம் கழித்து ஜனங்க மாறி போயாச்சு, ஆடியன்ஸ் மாறி போயாச்சு, தலைமுறைகள் மாறி போயாச்சு, டேஸ்ட் மாறி போயாச்சு. இத்தனை இருந்தும் இன்றைக்கும் கூட அவரால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டிவி சீரியல்களும் சினிமாவும் தயாரிக்க முடியறதுன்னா சாதாரண விஷயமே.